ஆத்திரம் பழகு. பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. கடுகு தொடங்கி இங்கே கவரை கவர் இருக்கும். கடுகு தொடங்கி இங்கே கவரை கவர் இருக்கும். எந்த பொருளானாலும் பாக்கெட்டில் அடைத்திடும். எந்த பொருளானாலும் பாக்கெட்டில் அடைத்திடும். பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பயன்பாடு முடிந்த உடனே விசி எறியும் பழக்கம் வந்த கடனே. பயன்பாடு முடிந்த உடனே விசி எறியும் பழக்கம் வந்த கடனே. பாக்கெட்டுக்குள் அடைத்திங்க சந்தைப்படுத்துகின்றார். பாக்கெட்டுக்குள் அடைத்திங்க சந்தைப்படுத்துகின்றார். பிளாஸ்டிக் என்று குப்பையை பெருக்கி விட்டார். பிளாஸ்டிக் என்று குப்பையை பெருக்கி விட்டார். பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. எந்த பொருளை வாங்கினாலுமே பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு போய் தான் வாங்குகிறோம். கடைகள்லையும் அப்படி தான் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு பிரச்சனைனா, எந்த பொருளுமே பெரும்பாலும் பிளாஸ்டிக் பேக்கிங்கில் தான் கிடைக்குதுங்கிறது இன்னொரு பிரச்சனை. பிளாஸ்டிக் பேக்கிங்கில் சில பொருட்கள் கிடைக்கும்னு 20 வருஷங்களுக்கு முன்னால் நம்ம கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். குடிக்கிற தண்ணி, பால், தயிர், மோர், நெய், பழ ஜூஸு, விபூதி, குங்குமம் கூட இப்போ பிளாஸ்டிக் பேக்கிங்கோட தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஹோட்டலில் பார்சல் சாப்பாடுங்கிற பேரில் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் தனித்தனி கவர் போட்டு தான் கொடுக்குறாங்க. டீயை கூட கொதிக்க பாலித்தீன் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நமக்கு இன்றைக்கெல்லாம் அதிர்ச்சியே தராத ஒரு காட்சி தான். இதனால் எங்களுக்கு வேலை மிச்சம், நேரம் மிச்சம்னு கடைக்காரங்க சொல்லலாம். எங்களுக்கு தனியாக பை நாங்கள் கொண்டு போக தேவையில்லைன்னு பொதுமக்களான நம்ம சொல்லலாம். ஆனால் இதனால் பிளாஸ்டிக் குப்பைகள் பெருகிட்டே இருக்குங்கிறது நம்ம ரெண்டு தரப்புமே மறந்து போன ஒரு விஷயமா இருக்குது. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. 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 கடுகு தொடங்கி இங்கே கவரை கவர் இருக்கும். கடுகு தொடங்கி இங்கே கவரை கவர் இருக்கும். எந்த பொருளானாலும் பாக்கெட்டில் அடைத்திடும். எந்த பொருளானாலும் பாக்கெட்டில் அடைத்திடும். பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. பொருளின் எடையை சுமக்கும் பைகள் பிளாஸ்டிக் ஆகி போனதே. சாஷே பாக்கெட்டுகளை முதல்ல அறிமுகப்படுத்தினது தான் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பைகளுடைய பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. 90களில் ஷாம்பு விற்பனை அதிகப்படுத்துறதுக்காக முதல்ல சாஷே பாக்கெட்டில் போட்டு விற்கிறத ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சிங்கப்பூரில் சாஷே பாக்கெட்டில் ஷாம்பு விற்கிறது தான் ஒரு ரோல் மாடலாக இருந்துச்சு. இந்த ஐடியா தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஷாம்பு விற்பனை பல மடங்கு கூடிச்சு. அப்புறம் இதே மாதிரி சாஷியில் விற்கிறது தேங்காய் எண்ணெய், ஹெர்பல் ஆயில், சீயக்காய், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் விற்கிறதுல தொடர்ந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பைகளுடைய பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சாஷைகளும் வாட்டர் பாக்கெட்டுகளும் தான். பெரிய பெரிய அருவி, ஆறு, குளம் இதெல்லாம் மையமாக வச்ச சுற்றுலா தலங்களில் இன்றைக்கி பெரிய சுற்றுச்சூழல் மாசுபாடாக இருக்கிறது இந்த மாதிரியான சாஷே பாக்கெட்டுகள் தான். இதை ரீசைக்ளிங் பண்ணுறது கூட ரொம்ப சவாலான வேலைன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் சேர்ற எல்லா கேரி பேகு, பிளாஸ்டிக் பொருளெல்லாம் சாதாரணமாக தூக்கி வீட்டுக்கு வெளியில் போட்டுடுறோம். அது என்ன பண்ணுன்றதை பற்றி யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தான் பூமிக்குள்ளே போய் பெய்கிற மழை தண்ணியை பூமிக்குள்ளே இறங்க விடாமல் சாதாரணமாக கடலுக்குள்ளே போக வச்சிடுது.
அது இல்லாமல் காற்று மூலமாக வந்து எல்லா பிளாஸ்டிக் பொருளும் கேரி பேக்லாம் அடிச்சுட்டு போய் நீர்நிலைகளில் மாட்டிக்கின்னு அந்த தண்ணியும் வந்து ஃபுல்லாக கெடுத்து விடுது. இப்போ சென்னையிலையும் சுற்றியும் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும். எல்லா கால்வாய்கள் எல்லா குளங்கள்லையும் வந்து அவ்வளோ குப்பையோடு சேர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து நிறைய இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து சென்னையிலேருந்து குப்பையருன்னு சொல்லிட்டு கிராமங்களுக்கெல்லாம் வரும். அது வந்து அந்த நிலத்தில் ஃபுல்லாக பரப்பி பார்க்கும்போது தான் தெரியும், எக்கச்சக்கமான கேரி பேக்கும் பிளாஸ்டிக் பொருளும் வந்து மேலே அப்படியே நிற்கும். அதை வந்து அடுத்தடுத்து ஏறு உழ வந்து அந்த பொருளெல்லாம் வந்து பூமிக்குள்ளே மாட்டிக்கின்னு உள்ள ஆக்சிஜன் எதுவும் இல்லாமல் மண்புழு எல்லாமே இல்லாமல் போயிடுது. அதனால் சுத்தமாக விவசாயமும் அழிஞ்சு போகுது. அழியும் வீதியை மீறுதே, பாலித்தீன் மட்டும் தலைமுறை தாண்டி கொள்ளுதே. 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 ரௌத்திரம் பழகு.